எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஆழ்கடல் போல் பேரன்பீனா வெள்ளம் மாதையா மீட்கவே மீட்கும் பொருளா மீட்பதம் சிந்தினா ஆழ்கடல் போல் பேரன்பீனா வெள்ளம் மாதையா மீட்கவே மீட்கும் பொருளா மீட்பதம் சிந்தினா இவ்வன்பை சேரும் நாள் வரைக்கும் அன்பரை மறப்பாரோ. மலையின் ஊற்றே ஆழ்ந்தகன் தோன்றுதே நல்கிற வாசல் தோறும் அன்பின் மலை பாயுதே கல்வாரி மலையின் ஊற்றே ஆழ்ந்தகன் தோன்றுதே நல்கிற வாசல் தோறும் அன்பின் அலை பாயுதே மானதியாய் அன்பு தயை ஓய்வின்றி பொழியுதே தேவநீதி சாந்தமன்பா பூவினை முத்தம் செய்யும் மானதியாய் அன்பு தயை ஓய்வின்றி பொழியுதே தேவநீதி சாந்தமன்பா பூவினை முத்தம் செய்யும். வெள்ளம் போல் மாதையா மீட்கவே மீட்கும் பொருளா மீட்பதம் சிந்தினா இவ்வன்பை இணைந்து தூதி பாடாதோ யாரும் உண்டோ விண்ணை நாள் வரைக்கும் அன்பரை மறப்பாரோ இவ்வன்பை இணைந்து கூடி பாடாதோ யாரும் உண்டோ விண்ணை நாள் வரைக்கும் அன்பரை மறப்பாரோ. நீனைந்து தூதி பாடாதோ யாரும் உண்டோ விண்ணை நாள் வரைக்கும் அன்பரை மறப்பாரோ விண்ணை
எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. பலவீன நேரங்களில் பலன் சுகம் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் சுகம் தந்தீரையா. சுகமானே 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 என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானே சுகமானே மருத்துவனான்.
1 யோவான் 4 அதிகாரம் 1. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஸோ இந்த வேத பகுதியின் அடிப்படையில் போன வாரங்களில் சில காரியங்களை சொன்னேன். திருச்சபையை பற்றி போதித்து கொண்டு வருகிறேன். சபைனா என்ன, சபை எதற்காக கூடுகிறது, நம்மை இணைப்பது எது, எங்கிருந்து இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டது, இன்றைக்கு நாம் இப்படி கூடி வருகிறோமே, இது நோக்கம் என்ன, ஏன் கூடி வருகிறோம், கடவுள் ஏன் இதெல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார், இதை பற்றி விலாவாரியாக பேசி வருகிறேன். அதில் மத்தேயு 16 அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிற வார்த்தையின் அடிப்படையில் சில காரியங்களை கடந்த ஒரு 4 வாரங்களாக சொல்லிட்டு வரேன். இயேசு சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். மத்தேயு 16:18 வசனத்தில் இயேசு சொல்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அதுக்கப்புறம் 1 கொரிந்தியர் 3 அதிகாரத்தில் பவுல் சொல்கிறாரு, எப்படி கட்டப்படுகிறது சபை என்பது என்ன, அது எப்படி கட்டப்படுகிறது என்று சொல்லுகிறார். எப்படி நீங்களும் நானும் ஒரு ஆவிக்குரிய மாளிகையாக, தேவன் வாசம் பண்ணும் வாசஸ்தலமாக இருக்கிறோம். இப்படி நாம் கூடி வருகிற இந்த கட்டிடம் பெருசு இல்லை, இந்த கட்டிடம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இங்கே வந்திருக்கிற நீங்களும் நானும் தான் பெரிய காரியம். ஏன்னா தேவன் இந்த கட்டிடத்தில் வாசம் பண்ணுறதில்ல, கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் அவர் வாசம் பண்ணுறதில்ல. மாறாக நம்மை அவருடைய ஆலயமாக அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் தான் அவருடைய நடமாடும் ஆலயமாக இருக்கிறோம். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே தேவ பிரசன்னம் இருக்கிறது. நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கெல்லாம் தேவன் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் தான் அவருடைய ஆலயம். இதை பற்றி இன்னும் தெரிஞ்சிக்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு கட்டிடத்தை நம்ம கட்டி இது மாதிரி நாம் கூடி வந்து இப்படி உட்கார்ந்து அதெல்லாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஏன் நான் ஆலயமாக இருக்கிறேன், எனக்குள்ள தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் என்னை கொண்டு என்ன செய்கிறார், என்ன செய்ய போகிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு கட்டிடம் நமக்கு தேவைப்படுது. இந்த கட்டிடம் ஆலயம் இல்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் லிட்ரலாகவே எழுத்தின்படியே தேவன் ஒரு வாசஸ்தலத்தில் ஒரு கட்டிடத்துக்குள்ளே வாசமாக இருந்தார். சொன்னார், இதை நான் தங்கும் வாசஸ்தலமாக தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஆகவே தேவன் அவருடைய பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவருடைய வாசஸ்தலமாக ஒரு கூடாரத்தை வைத்திருந்தார். ஆனால் அதைவிட சிறந்த ஆலயத்தை இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்டார். நீங்களும் நானும் அவருடைய வாசஸ்தலமாக இருக்கிறோம். ஸோ இந்த மாளிகையை நாம் ஒரு மாளிகையாக இருக்கிறோம். தேவன் நம்மை கட்டி எழுப்புகிறார். இதை கட்டி எழுப்புகிறத 1 கொரிந்தியர் 3 அதிகாரத்தில் பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த ஆலயம் ஒரு கட்டிடம் கட்டப்படுவது போலவே ஒரு அஸ்திபாரம் போட்டு அதன் மேல் கற்களால், பொன்னால், வெள்ளியினால், அதன் மேல் மரத்தினால் கட்டப்படுவதை போல சித்தரிக்கிறார். ஒரு சபை அப்படி தான் கட்டப்படுகிறது, ஒரு விசுவாசி அப்படி தான் கட்டப்படுகிறான் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, அந்த விசுவாசி சரியாக கட்டப்பட்டிருக்கிறானா எப்படி கண்டுபிடிக்கிறது? அவன் சந்திக்கிற கடுமையான சூழல்கள், அக்கினி போன்ற சூழல்கள் அதை வெளிப்படுத்தும். அவன் உண்மையிலே எப்படி கட்டப்பட்டிருக்கிறான். ஒரு சபையில் ஒரு விசுவாசி அவன் தன் சூழ்நிலைகள் எல்லாம் சந்திக்கக்கூடியவனாக, அவன் தன் வாழ்க்கையில் சந்திக்கிற பெரும் புயல் போல, பெரும் காற்று போல சூழல்களை சந்திக்கும் பொழுது அவன் கட்டப்பட்ட தரம், அவன் கட்டப்பட்ட தன்மை எப்படிப்பட்டது என்பதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றார். நீங்களும் நானும் அப்படி தான் கட்டப்படுகிறோம். எப்படி நான் தேவனுடைய வார்த்தையை கேட்டு கட்டப்படுகிறேன், சரியாக கட்டப்பட்டிருக்கிறேனா, எனக்கு போதிக்கிறவர் சரியாக என்னை கட்டி கொண்டிருக்கிறாரா, நான் கரெக்டாக வந்து உட்கார்ந்து கட்டி கொள்ளுகிறேனா என்ன அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அதை தான் ஒரு 2 வாரமாக ஆரம்பித்தேன்.
அதிலிருந்து தான் சில காரியங்களை சொன்னேன். எப்படி ஒரு பிரசங்கியார் எவ்வளோ முக்கியம். அவர் கட்டுகிறார், உங்களை கட்டுகிறார். அடுத்து இதை சொல்லிட்டு அடுத்து சொல்ல போகிறேன். கட்டுறது மட்டும், கட்டுகிறவர் மட்டும் முக்கியமாக இருந்தால் போதாது, அந்த நிலமும் முக்கியமானது. அந்த நிலமும் அவ்வளோ அவசியமான சரியான நிலமாக இருக்கணும். இல்லைன்னா கட்டுகிறவரை மட்டும் குறை சொல்லிகிட்டு இருக்க முடியாது. கட்டுகிறவர் சரியில்லை அப்படின்னும் சொல்லலாம். ஏன்னா சில இடத்துலலாம் ஒழுங்காக கட்ட மாட்டாங்க. வீடு கட்டுகிறவர்கள் கையில் கொடுத்தீங்கன்னா ஒழுங்காக கட்ட மாட்டாங்க. அவங்க வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டாங்க. ஆனால் சில இடத்துல எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் அது கட்டி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அந்த நிலம் அப்படிப்பட்ட நிலமா. உதாரணத்துக்கு ஒரு விவசாயி எடுத்துக்கோங்க. அவன் நல்ல மனுஷனாக இருக்கணும், நல்ல விவசாயியாக இருக்கணும், அவன் அவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணும். அப்போ தான் அவங்க அதிகாலையில் எழுந்து அதை போய் தயார் பண்ணி அந்த நிலத்தை பண்படுத்தி அந்த நிலத்தை அவன் விதைக்க முடியும். ஆனால் அவன் மட்டும் போதுமா? அந்த நிலமும் அவனுக்கு ஒத்துழைக்கணுமே, அந்த நிலமும் நல்ல நிலமாக இருக்கணுமே. அப்போ அதை பற்றியே வருகிற வாரங்களில் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த விவசாயி, இந்த கட்டுகிறவன் அப்படின்னு சொல்கிறனே, இந்த பிரசங்கியார் யாருன்றதை கொஞ்சம் புரிஞ்சிக்கணும். இந்த பிரசங்கியாரால் எனக்கு என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சிக்கணும். போன வாரங்களில் சொன்ன இந்த 4 நோக்கம் பிரசங்கியார் மூலமாக நடக்கணும். அது நடக்கலைன்னா நாம் ஒன்றும் பெரிய சரியான வேலை நமக்குள்ளே நடக்கலைன்னு அர்த்தம். ஒரு சபைக்குள்ளே அந்த பிரசங்கியார் இந்த 4 வேலைகளை செய்யணுன்றதை நான் சொன்னேன் போன வாரங்களில். அவர் எப்படி சுவிசேஷத்தை சொல்லணும், அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், அதை செய்கிறாரா? ஏன்னா இயேசு பிரசங்கியார்களை அதற்காகத்தான் ஏற்படுத்தினார். நல்ல செய்தியை சொல்கிறதுக்காகத்தான் இயேசு பிரசங்கியார்களை ஏற்படுத்தினார். உலகமெங்கும் போங்கள் என்று அவர்களை அனுப்பும்போது இயேசு சொன்னார், நற்செய்தியை பேசுங்கள்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்? இந்த உலகம் முழுவதும் கெட்ட செய்தியில் நிரம்பி இருக்கிறது. அதனால தான் இயேசு சொன்னார், உங்களிடத்துல நான் நற்செய்தியை கொடுக்குறேன், அதை கொண்டு போங்கன்னார். ஆனால் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, நல்ல செய்தியை சொல்கிறதுக்கு பதில் கெட்ட செய்திகளை சொல்லுகிறவர்களாக மாறிட்டோம். நற்செய்தி என்று சொன்னால் இவாஞ்சலியோன் என்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிறது. அப்படின்னா அர்த்தம் என்ன? ரொம்ப உடஞ்சி போய் ஒன்றுமே இல்லாத ஒரு மனுஷன், வாழ்க்கையில் தோற்று போய் நொந்து போய் வாழ்க்கையில் அவனுக்கு நல்லதுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாத ஒருத்தனுக்கு, உடஞ்சி போன ஒரு மனுஷனுக்கு அவன் இருதயத்தை, அவன் மனதை குளிர பண்ணக்கூடிய ஒரு செய்தி அது. குட் நியூஸ். அந்த குட் நியூஸில் ஆனால்ன்றதே இருக்காது. அவர் நல்லவர், அவர் நல்ல பையன், ஆனா அப்படின்ட்டிங்கன்னா அந்த பையனை பற்றி நீங்கள் எவ்வளோ நல்லது சொன்னாலும் அது நல்லதாகவே இருக்காது. அந்த பையன் மேலே சந்தேகம் வரும், அந்த பையனை குறித்து நல்ல அபிப்பிராயம் கூட போயிடும், இருக்கிற அபிப்பிராயம் கூட போயிடும். நல்ல பையன்தான் ஆனான்ட்டால் போச்சு. அந்த மாதிரி நல்ல செய்தி தான் ஆனான்ட்டோன்னா, அந்த மாதிரி நல்ல செய்தியை நல்ல செய்தியாக சொல்கிறதுக்கு பதில் ஆனால் நிறைய சேர்த்துட்டோம். நீ சரி கிடையாது, நீ இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும்னு சொல்லி இந்த நல்ல செய்தி நல்லவங்களுக்கு தான் போய் சேரணுன்ற மாதிரி ஆக்கிட்டோம். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு, நல்லவங்களாக இருக்கிறவர்களுக்கு தான் இந்த செய்தியை பேசணும்னு நினச்சின்னு இருக்கிறோம். ஆனால் இயேசு அனுப்பும்போது இந்த உலகம் முழுவதுமே துர்செய்தியினால் நிரம்பி இருந்தது. ஸோ இயேசுனிடத்திலிருந்து வருகிற செய்தி அது நல்ல செய்தி தான். அதில் ஒரு துளி கூட கெட்ட செய்தி கிடையாது. ஏன்னா ஏற்கனவே இந்த பாவம் என்னை கெட்ட செய்தியில் வாழ வச்சிட்டு இருக்குது. பிசாசு என்னை கெட்ட உலகத்தில் வாழ வச்சிட்டு இருக்கிறான். கெட்ட வாழ்க்கைக்குள்ளே என்னை கொண்டு போய் தீய வாழ்க்கையில் என்னை வச்சிருக்கான். இப்படி இருக்கிற எனக்கு நீ இப்படி இருப்ப, நீ இப்படி இருக்கிற, இந்த மாதிரி இருக்கிற அப்படின்னு எனக்கு மைக்கு போட்டு சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா எனக்கு அந்த பாவமே என்னை கொடுமைப்படுத்தி வச்சிருக்கு, என்னை கெடுத்து வச்சிருக்கு. ஸோ எனக்கு கெட்ட செய்தி அவசியம் இல்லை. இந்த கெட்ட நிலையில் இருக்கிற எனக்கு நல்ல செய்தி தான் அவசியம். ஸோ ஒரு பிரசங்கி யாராக நாங்கள் அதை கவனிக்கணும். நாங்கள் என்ன செய்தியை சொல்கிறோம், எந்த நோக்கத்திலோட சொல்கிறோம், உண்மையிலே உங்கள் மேலே என்ன கரிசனையோடு இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு கவனிக்கணும். இல்லைன்னா ஒரு பிரசங்கியார் சரியாக அதை செய்யலைன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, டு ப்ரெசன்ட் த காஸ்பல் அண்ட் டாக்ட்ரின்ஸ், த நாலேஜ் ஆஃப் காட் இன் எ சிஸ்டமேட்டிக் வே. கடவுள் யார், அவர் என்ன செய்திருக்கிறார், என்ன செய்ய போகிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவர் யார் என்கிற இந்த அறிவை ஒரு
சரியாக தொகுத்து சரியாய் திட்டவட்டமாய் எடுத்து காண்பிக்கிற வேலை இந்த பிரசங்கியாருடைய வேலை. அது செய்கிறாரான்னு பார்க்கணும். அப்போ சபைக்கு வந்தீங்கன்னா ஒரு பாடம் எடுக்கிற மாதிரி இருக்கும். பாடம் எடுக்கிற நேரம் தான் அது சபை. நீங்கள் ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, கற்றுக்கொள்ள வந்திருக்கிறீங்க. ஏதோ காதுக்கு இனிமையாக இருக்கும், கேட்குறதுக்கு நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லா நேரமும் அது கிடைக்குதான்னு தெரியாது. ஆனால் நீங்கள் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறீங்க. யூ கேம் ஹியர் டு லேர்ன். தேவன் யார் என்பதை திட்டவட்டமாக தெரிந்து கொள்ள அறிந்து கொள்ள வந்திருக்கிறீங்க. அதை அந்த பிரசங்கியார் செய்கிறாரான்னு பார்க்கணும். மூன்றாவது, நான் சொன்னேன், ஒரு அற்புதமான வேலை ஒரு பிரசங்கியார் செய்கிறார். அவர் என்ன செய்கிறாரு? தேவனுடைய ஊழியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறார். தேவன் உங்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவன் அவர்கள் உங்களுக்கு என்ன ஊழியம். நான் சொன்னேன், நான் இங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ பிரசங்கம் பண்ணுறது மூலமாக நான் ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த மாதிரி இங்கே பாடின இசைக்கருவி வாசித்த பிள்ளைகள் எல்லாம் அவங்க உங்களுக்கு முன்பாக ஒரு ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. அந்த மாதிரி இங்கே சேர் போட்டாங்க, பெருக்கி சுத்தம் பண்ணி நீங்கள் வருவீங்கன்னு உங்களுக்காக இதெல்லாம் ஆயத்தம் பண்ணாங்க. அந்த மாதிரி சிலர்லாம் வெளியில் தெரு வாசலை பாத்ரூமை இதெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி, இதெல்லாம் ஒரு ஊழியம்தான். ஒவ்வொன்றும் ஊழியம். இந்த சபைக்குள்ளே நடக்கிற ஒவ்வொன்றும் ஊழியம். ஆனால் இந்த ஊழியெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்கிறது நல்லது, செய்யணும். சரியாக அவரவர் எனக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ, எந்தெந்த திறமை இருக்குதோ, எதையெல்லாம் நான் கர்த்தருக்காக பிறருக்கு சேவை செய்கிறதுக்காக பயன்படுத்த முடியுமோ, ஆண்டவர் அதை எனக்காக இதெல்லாம் கொடுத்துருக்கிறாருன்னு கண்டுபிடிச்சி அதை செய்கிறது சரி, அது செய்யணும். அது ஒரு ஊழியம். ஆனால் இந்த ஊழியெல்லாம் போதாது. பிதாவாகிய தேவன் உங்கள் நடுவில், உங்களுக்குள்ள, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கும் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்ட ஊழியம், இன்றைக்கும் அவருடைய ஊழியம் 2000 வருஷத்துக்கு முன்பாக சிலுவையோடு முடிந்து விட்டதாக கருதுகிறார்கள் கிறிஸ்தவர்கள். இல்லை, அந்த ஊழியம் எப்படி இன்றைக்கும் நமக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எப்படி நமக்கு இன்றும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், சேவை பண்ணிட்டு இருக்கிறார். அவர்கள் அப்படி மகா பெரிய தேவன், உன்னதமான தேவன் தங்களை தாழ்த்தி நம்முடைய வாழ்க்கையில் அவர்களுடைய ஊழியங்களை, அவருடைய வேலைகளை எப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒரு பிரசங்கத்தின் மூலமாக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாக காண்பித்துட்டு இருக்கிறோம். அவர் உங்களை கைவிட மாட்டார்னு சொல்லியிருக்கிறத உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறோம். அந்த நேரம் என்ன நீங்கள் பண்ணுறீங்க? அவர் உங்கள் கரத்தை பிடிச்சிருக்கிறத உங்களால் பார்க்க முடிகிறது. அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த நேரம் அவர் உண்மையாகவே அந்த ஊழியத்தில் அவர் உண்மையாக இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அவருடைய ஆறுதலை இந்த காலவேளையில் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அப்படிதான் ஒரு பிரசங்கியார் தேவனுடைய ஊழியத்தை, தேவன் செய்கிற ஊழியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்து கொண்டிருக்கிறார். அதை எடுத்து காட்டுறாரா ஒரு பிரசங்கியார்? நாலாவது, டு ப்ரிப்பேர் அஸ் ஃபார் இட்டர்னிட்டி, நித்தியத்துக்கு நம்மை ஆயத்தம் பண்ணுகிறாரா ஒரு பிரசங்கியார்? அது செய்கிறாரா? வெறும் இந்த பூலோக வாழ்க்கைக்கு மாத்திரம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரா? பணம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், சுகம் கிடைக்கும், இது கிடைக்கும், அது கிடைக்கும், அதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறாரா? இல்லை, எனக்கு இன்னொரு இம்மை என்ற வாழ்க்கை மாத்திரம் இல்லை, மறுமைன்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கைக்கு நேராக என்னை ஆயத்தப்படுத்துகிறாரா? பிரசங்கியார் இதெல்லாம் பண்ணுறாரான்னு பார்க்கணும். ஸோ இதான் பிரசங்கியாருடைய 4 வேலையாக நான் எடுத்து காட்டேன். நிறையா இருக்குது, ஆனால் இந்த 4 வேலை ரொம்ப முக்கியமானது. இது நடக்குதான்னு செக் பண்ணிக்கணும். அப்புறம் சொன்னேன், இந்த 1 யோவான் 4 அதிகாரத்தில் வாசித்தேன், நிறைய கள்ள பிரசங்கியார் இருக்கிறாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, அதனால் எல்லாரையும் நம்பாதீங்க அப்படின்றார். பாருங்க, கள்ள நோட்டு பார்த்துருக்குறீங்களா? கள்ள நோட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி கள்ள பிரசங்கியார்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஈஸி கிடையாது. 50 ரூபாய் நோட்டு, 100 ரூபாய் நோட்டு, 500 ரூபாய் நோட்டு, ஒரு காலத்தில் 1000 ரூபாய் நோட்டு இருந்துச்சு, ஒரு காலத்தில் 2000 ரூபாய் நோட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நோட்டுகளெல்லாம் பார்த்துருப்போம். பண நோட்டை பார்த்து யாருன்னா 37 ரூபாய் நோட்டு பார்த்துருக்குறீங்களா? யாருன்னா 48 ரூபாய் 50 காசு நோட்டு பார்த்துருக்குறீங்களா?
அதை ஏற்றுக்குவீங்களா? அப்படி ஒரு நோட்டு உங்களுக்கு இன்றைக்கி கையில் உங்கள் கையில் கூப்பிட்டு கொடுத்தா, ஒரு கடையில் போய் பொருள் வாங்குறீங்க, மிச்ச காசு கொடுக்கும் போது 48 ரூபா 50 காசுன்ற ஒரு நோட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை வாங்குவீங்களா? ஏன் வாங்க மாட்டீங்க? ஏன்னா அது கள்ள நோட்டு. அப்படிப்பட்ட ஒரு நோட்டு புழக்கத்திலேயே இல்லை. அந்த மாதிரி ஒரு நோட்டு செல்லாது, அந்த ஒரு நோட்டே கிடையாது. ஆனால் 500 ரூபா நோட்லேயே கள்ள நோட்டு பார்த்துருக்குறீங்களா? ரொம்ப கஷ்டம். பேங்க்கில் வேலை செய்கிறவங்க சிலர், இந்த பொருளாதார ரீதியாக பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு இந்த ட்ரிக்ஸ் தெரியும். காசை தொட்டு பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க, இது கள்ள நோட்டா இது நல்ல நோட்டா. ஏன்னா அச்சு அசல் ஒரிஜினல் நோட்டு மாதிரியே இருக்கும். கள்ள தீர்க்கதரிசிகளும் அப்படி தான். அவர்களும் ஒரு தீர்க்கதரிசி என்ற போர்வையில் தான் இருப்பாங்க. அவர்களும் ஒரு பிரசங்கியார்ன்ற போர்வையில் தான் இருப்பாங்க. பைபிள் எடுத்து தான் பிரசங்கம் பண்ணுவாங்க, வசனத்தை எடுத்து தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ தான் சொல்கிறார், போன வாரத்தில் நான் இந்த இடத்துல உங்களுக்கு விளக்கி சொன்னேன், எல்லா ஆவிகளையும் நம்பாதீங்க, எல்லாருடைய ஒப்பீனியனை எடுத்துக்காதீங்க, எல்லாருடைய கருத்தையும் எடுத்துக்காதீங்க, எல்லாரும் சொல்கிறதும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. அப்படி தான் இங்கே சொல்லியிருக்கார். நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் சொல்கிறார், நம்பாதீங்க அப்படின்றார். அது தேவனால் உண்டானவைகளான்னு சோதித்து பாருங்க, செக் பண்ணுங்கன்றார். 2வது வசனத்தில் சொல்றாரு, எப்படி செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்றாரு, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. சொல்றாரு, மாம்சத்தில் பிறந்த இயேசு, மனுஷனாய் வந்த இயேசுவை நம்பாதவர்கள் சரியான பிரசங்கியாராக இருக்க முடியாது. அப்போ அன்னைக்கு என்ன பிரசங்கியார் இருந்திருக்கிறாங்க? இயேசுவை மேலோட்டமாக நம்பி இருந்திருக்கிறாங்க. அதாவது அவர் சரீரத்தில் பிறக்கவில்லை, சரீரத்தில் இயேசு பிறக்கலன்னே நம்பியிருக்காங்க. சிலர் இயேசுவின் மரணத்தை நம்புகிறதில்லை, இயேசு மரணத்தை நம்புறதில்லை. அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்க, அதில் ஒரு கூற்று என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் அடக்கம் பண்ணப்படும்போது அவர் உயிரோடு தான் இருந்தார், அவருடைய சீஷர்கள் அவரை காப்பாற்றி கொண்டு போய் அவரை வேற ஒரு ஊரில் கடத்தி கொண்டு போய் வச்சு அவரை காப்பாற்றிட்டாங்க. அதனால் இயேசு சாகவே இல்லை. ஏன்னா ஒரு தேவனுடைய குமாரனா ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவரால் சாக முடியாது, அவரால் மரிக்க முடியாது. கடவுள் எப்படி சாவார்? கடவுள் எப்படி இந்த பாவ சரீரத்தில் வாழ முடியும்? இந்த தீமையான சரீரத்தில் கடவுள் எப்படி வாழ முடியும்? கிரேக்க கொள்கை ஒன்று இருந்தது, மாம்சமெல்லாம் தீமை, ஆல் மேட்டர் இஸ் ஈவில், பொருள் எல்லாம் தீமைன்னு ஒரு கொள்கையை நம்பிட்டு இருக்கிறாங்க. 300 ஆண்டுகளாக யூதர்கள் நம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போதான் இயேசு பிறக்கிறார். எப்படி ஒரு பாவம் நிறைந்த இந்த சரீரத்தில் ஒரு பரிசுத்தமான கடவுள் பிறக்க முடியும்? ஸோ இதை நம்பாத ஒரு உலகத்தில் கிறிஸ்தவர்கள், எத்தனையோ கிறிஸ்தவர்கள் அந்த கொள்கையோடு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கொள்கைகளை அவர்கள் விட்டு வெளியில் வர முடியல. ஏன்னா ஒத்துக்க முடியுதில்ல. நாமெல்லாம் இந்த சரீரத்தில் பாவத்தோடு போராடுறோம், இந்த பாவ வாழ்க்கையை பார்க்குறோம். எவ்வளோ மாறி இருந்தால் கூட ஏதோ ஒரு இடத்துல கோவப்பட்டுடுறோம், ஏதோ ஒரு இடத்துல வாய் தவறி பேசிடுறோம், எங்கேயோ ஒரு இடத்துல சொதப்பிடுறோம், ஏதோ ஒரு இடத்துல விட்டு கொடுத்துட்றோம். பாவம் கரை உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். எப்படி ஒரு பரிசுத்தமான தேவன் இந்த சரீரத்தில் வாழ முடியும்? சாத்தியமே இல்லைன்னு நம்பிட்டு இருந்த ஒரு உலகத்தில் சில பிரசங்கியாருங்க அன்னைக்கு எழும்பி தேவகுமாரனை போல காட்சி அளித்தார். அவங்க சொன்ன கூற்று, தேவகுமாரனை போல காட்சி அளித்தார் சரீரத்தில், ஆனால் தேவகுமாரன், ஒரிஜினல் தேவகுமாரன் இவர் கிடையாது. கொஞ்சம் இயேசுவை எப்படி மரியாள் கர்ப்பம் தேவைப்பட்டுச்சோ அது மாதிரி இயேசுன்ற ஒரு மனுஷன், ஒரு ஒரிஜினல் மனுஷன் இருந்தான். அவன் மேலே அடிக்கடி போய் அவன் மேலே தங்கி அற்புதங்களையும் பிரசங்கங்களையும் பண்ணிட்டு செய்துட்டு அடிக்கடி காணாமல் போயிடுறாரு. அவர் ஒரிஜினல் இயேசு கிடையாது. அவர் அப்படி ஏன் அந்த ஒரு அவர்களுக்கு அது கஷ்டமாக இருந்ததுன்னா, இந்த சரீரம் தீமை, இதில் ஒரு பரிசுத்தமான ஒரு கடவுள் பிறக்க முடியாது. அந்த தடை அவர்களை தடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் அந்த பிரச்சனையோடு இருக்காங்க. அப்போது அந்த காலங்களில் முதல் 3 நூற்றாண்டில் ஒரு கூற்று, அது நம்புகிறாங்க, இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேர் நம்புகிறாங்க. இயேசு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி சைனாவில் போய் அங்கே வாழ்ந்து அங்கே ஒரு மலை பிரதேசத்தில் கல்யாணம் பண்ணி 4 பிள்ளைகளை பெற்றதா அப்படி சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஹிஸ்ட்ரியில் இருக்குது. 4 பிள்ளைகளை இயேசு பெற்றதாகவும் சைனாவில் போய் குடும்பம் நடத்தினதாகவும் தப்பிச்சு போயிட்டதாகவும். ஏன்னா அவர் கிடையாது ஒரிஜினல் இயேசு.
இயேசு அடிக்கடி இந்த இயேசு மேலே வந்துட்டு போயிடுவார். இயேசுன்றவங்க அன்றைக்கி நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு கூட ஒருத்தன் தெரியும், இயேசுன்னு ஒருத்தன் இருந்தான் பாருங்க, குடிச்சிட்டு சுற்றிட்டு இருந்தான். அவன் பேர் அவங்க அம்மா இயேசுன்னு வச்சாங்க. நல்ல பிள்ளையாக இருப்பான், ஒழுக்கமாக இருப்பான்னு. அதனால் நிறைய பேர் தங்கள் பிள்ளைகளுக்கு இயேசுன்னு ஏதாவது ஒரு பேரை வச்சு விடுறது, ஏதாவது வச்சா கொஞ்சம் ஒழுக்கமாக, ஏன்னா பேராவது அவனை காப்பாற்றும், பேரை வச்சாவது இயேசுன்ற ஒரு பேர் வச்சுருக்கணும், கொஞ்சம் பரிசுத்தமாக இருக்கலாம், ஒழுக்கமாக இருப்பான்னு பயத்தில் அதெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு அவங்க நம்பினாங்கன்னு தெரில. ஆனால் அது அவங்களுக்கு செல்லுபடி ஆகலை. எத்தனையோ பிள்ளைங்க இயேசுன்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் இயேசுன்ற பேர் அதிகமான பேருக்கு இருந்தது, இவருக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இருந்தது. ஸோ எல்லாரும் என்ன நம்பினாங்க, இயேசு அடிக்கடி வந்து, அந்த பரிசுத்த தேவன் அடிக்கடி இந்த இயேசு மேலே வந்து தங்கி, மரியாள் யோசேப்பு உடைய குமாரன் மேலே வந்து தங்கி வேலையெல்லாம் செஞ்சுட்டு காணாமல் போயிடுவார். ஏன்னா அவரை கொல்ல முடியாது. ஒரிஜினலாக சிலுவையில் அடிக்கும்போது தேவகுமாரன் அறையில் அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணும்போது ஒரிஜினல் இயேசு, அந்த நிஜ இயேசு, தேவகுமாரனாகிய இயேசு அந்த மனுஷன் மேலே இல்லை. அதனால் சைனாக்கு அவர் தப்பிச்சு போய் குடும்பம் நடத்தி கடைசியாக அங்கே தான் மரிச்சாருன்னு நம்புகிறாங்க. அதுதான் சொல்கிறார், மாம்சத்தில் வந்த இயேசுவை நம்புகிறவர் தான் பிரசங்கியார். அப்படி நம்புகிற ஒரு பிரசங்கியார் என்னெல்லாம் நம்புகிறார் தெரியுமா? ஒரு சமுதாயத்துக்கு அவர் முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ணும்போது, இப்படி உலகத்தில் பழக்க வழக்கங்களை மாட்டி சிக்கி தவிக்கிற மனிதர்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ணும்போது அவர் என்னெல்லாம் நம்புகிறார், இயேசு சரீரத்தில் பிறந்தார் என்பதை நம்புகிற ஒரு பிரசங்கியார், அப்போ தான் உங்களுக்கு நம்பிக்கையை தர முடியும். அவர் என்ன சொல்ல முடியும், அந்த இயேசு எப்படி சரீரத்தில் வெற்றிகரமாக கண்களுக்கு முன்பாக யோக்கியமான கண்ணியமான பெண்களுக்கு முன்பாக குடும்பத்தில் அவர் எப்படி ஒரு பரிசுத்தமான சுத்தமான வாழ்க்கையை கண்ணெதிரில் எல்லாருக்கும் ஏதோ மறைவாக எங்கேயோ போய் ஒளிஞ்சிக்கிட்டு மறைமுகமாக வாழாமல் எல்லா கண்களுக்கு முன்பாக யோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரோ, அந்த ஆற்றல், அந்த கிருபை நமக்கும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார், உங்களுக்கும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்களும் உங்கள் வாழ்க்கையை மாற்றி வாழ முடியும். உங்கள் குடும்பத்தில் நீங்களும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க முடியும். ஒரு நல்ல ஆண்மகனா, நல்ல ஒரு புருஷனா, ஒரு நல்ல வாலிபனா நீங்கள் இருக்க முடியும். அது சாத்தியம்னு இயேசு இந்த பூமியில் 2000 வருஷத்துக்கு முன்பாக வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லை, அந்த நிலைமையை பார்த்து அதை விசுவாசிக்கிற, அதை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை கொடுத்துருக்கிறார். நீங்களும் நானும் கூட போய் பாவத்தை வெறுத்து, நீங்களும் நானும் கூட அநியாயம் அக்கிரமத்தை வெறுத்து பரிசுத்தமாக வாழ முடியும் அப்படின்றத இந்த பிரசங்கர் நம்புறாரு. அப்பதான் அவரால் போய் ஒரு சமுதாயத்தில் நின்று பிரசங்கமே பண்ண முடியும், நல்ல பிரசங்கம் பண்ண முடியும். அடுத்து இயேசு மாம்சத்தில் பிறந்து அற்புதங்களை செய்தாருன்னு நம்புறாருன்னு வச்சுங்களேன். மாம்சத்தில் பிறந்த இயேசுவை ஒரு பிரசங்கியார் நம்புறாருன்னா அவர் அடுத்து என்ன நம்புறாரு, அந்த பிரசங்கியார் இயேசு சரீரத்தில் அற்புதங்களை செய்தார் என்று நம்புகிறார். அப்போ அவர் செய்த அற்புதங்கள்லாம் உண்மை. அவர் பார்வையை கொடுத்தார், உயிர்த்தர செய்தார், முடவர்களை நடக்க வைத்தார், அவர் கட்டுகளை அவர் அறுத்து விடுதலை பண்ணினார். இதெல்லாம் நம்புறாரு அந்த பிரசங்கியார். அப்போ அவருக்கு முன்னாடி உட்கார்ந்து கேட்கிறவர்களுக்கு அவர் இன்னும் நம்பிக்கை ஏற்படுத்துகிறார். அந்த இயேசுவினுடைய பிரசன்னம், அந்த இயேசுவை எங்கெல்லாம் என் நாமத்தினாலே எங்கெல்லாம் கூடுகிறீர்களோ அங்கே நான் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த இயேசுவின் பிரசன்னம், அந்த இயேசுவின் அதிகாரம், அந்த இயேசுவின் வல்லமையை இன்றைக்கு இருக்கிற உங்களுக்கும் அதை அவர் காண்பிக்க முடியும் அப்படின்றத இங்கே நான் ஒரு பிரசங்கியார் அதை செய்கிறார், அதை எடுத்து காட்டிட்டு இருக்கிறார். அப்போ சரீரத்தில் பிறந்த இயேசுவை நம்பினாதான், மாம்சத்தில் வந்த இயேசுவை நம்பினாதான் இதை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும். அப்போ தான் நீங்கள் அற்புதத்தை நம்புவீங்க, அடையாளத்தை நம்புவீங்க, எதிர்பார்ப்பீங்க. உயிரோடு எழுந்ததை விசுவாசிக்கிறாருன்னு வச்சுங்க, மரித்து உயிரோடு எழுந்ததை அந்த பிரசங்கியார் நம்புறாருன்னு வச்சுங்களேன். இந்த உலகத்தில் எது முடியாதோ, எது இந்த மனித உலகம் எதற்கு பயந்து கொண்டிருக்கிறதோ, எதை பார்த்து போராடி கொண்டிருக்கிறதோ, எதை இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியாமல் இருக்கிறதோ, அதையே ஒருத்தர் ஜெயித்தார் என்பதை ஒருத்தர் நம்புகிறாருன்னா அவர் உங்கள் முன்னாடி வந்து நின்று அந்த பிரசங்கியார் என்ன செய்கிறாரு, அந்த வல்லமையான தேவனை உங்கள் கண்ணுக்கு முன்பாக காண்பிக்கிறார். அந்த தேவன் உயிரோடு எழுந்து வந்து அதே கிருபையை இன்றைக்கு நீங்களும் நானும் கூட ஒரு நாள் மரித்து கல்லறைக்கு போவோம். ஒரு நாள் இயேசு எப்படி உயிரோடு எழுந்தாரோ நீங்களும் நானும் உயிரோடு எழும்புவோம் என்பதை அவர் நம்புகிறாரு. அந்த பிரசங்கியார் அதை உங்கள் முன்னாடி எடுத்து காட்டுறார். இவ்வளோ வேலை இருக்குது. அப்போ மாம்சத்தில் வந்த இயேசுவை நம்பலைன்னா
அந்த பிரசங்கியார் என்னத்தை பிரசங்கம் பண்ண முடியும்னு பார்த்துக்குங்க. அடுத்து இது ஏன் போன வாரமும் சொன்னீங்க இந்த வாரமும் என்னையா அப்படின்னா, இந்த வாரம் தான் சில பேர் வந்திருக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு எடுத்து காட்டணும்ல. நான் உங்களுக்காகத்தான் நான் இப்போ பின்னாடி போயிட்டுருக்கிறேன், முன்னாடியே பார்த்துக்கிட்டே பின்னாடி போயிட்டுருக்கிறேன். ஏன்னா சிலர் இப்போ தானே கேட்குறீங்க, அதனால் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. 4ஆம் அதிகாரத்தில் இவர் உண்மையிலே ஒரிஜினல் நோட்டு, இவர் தான் சரியான பிரசங்கியாருன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? 7ஆம் வசனம், பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். அன்பாய் இருப்பதை அன்பாய் இருக்க தூண்டுகிறாரா இந்த பிரசங்கியாருன்னு பாருங்க. இல்லை பிரிவினை ஏற்படுத்திட்டு இருக்காரா? யூ அண்ட் மீ, யூ அண்ட் அஸ், நாங்களும் அவர்களும் அவர்களும் நாங்களும், அந்த கோட்பாடுகளை உருவாக்கி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரா? நீயா நானான்னு ஆக்கிட்டு இருக்கிறாரா? இல்லை எங்கள் குடும்பங்களை இணைக்கிறாரா? உறவுகளை கட்டுகிறாரா? சமுதாயங்களை ஒன்று சேர்க்கிறாரா? இதெல்லாம் செய்கிறாரா? இல்லை மத போர்களை ஏற்படுத்த கடவுள் பேரில் அவர்கள் மேலே வெறுப்பையும் கடவுள் பேரில் மனிதர்கள் இடத்துல பிரிவினைகளை ஏற்படுத்திட்டு இருக்கிறாரா? கடவுள் பேரில் தான் முதல் கொலையே நடந்தது. வேதத்தை வாசித்து பாருங்க, முதல் கொலையே எதில் நடக்குது? கடவுள் பேரில் தான் நடக்குது. கடவுள் ஏன் காணிக்கையை ஏற்றுக்கல? கடவுள் என்ன அங்கீகரிக்கல? கடவுள் என்ன ஏற்றுக்கல? உன்னை அவர் எப்படி ஏற்றுக்கலாம்? இதுதான் பிரச்சனையே. அப்போ கடவுளால் தான், கடவுள் பேரை சொல்லி தான் கொலையே மனுஷன் பண்ண. அன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் மனிதன் கடவுள் பேரை சொல்லி தான் இந்த உலகத்தை பிரித்து வச்சிருக்கிறான். கடவுளுக்கு இவங்களெல்லாம் பிடிக்காது, கடவுளை இவங்களெல்லாம் வெறுக்கிறார், கடவுள் இவங்களெல்லாம் பகைக்கிறார், கடவுளுக்கெல்லாம் இவங்க மேலே பிரியம் இல்லை. உங்களுக்கு அப்படி ஏதாவது எண்ணம் இருக்கா? கடவுள் என்ன வெறுக்கிறார், கடவுள் என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டார், கடவுள் என்னவெல்லாம் கடவுள் கூட மன்னிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ தப்பான ஒரு பிரசங்கியார் உங்களுக்கு முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். நீங்கள் தப்பான இடத்துல உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. முதல்ல இடத்த மாற்ற பாருங்க. இல்லை முடிஞ்ச பிறகு போகிறேன், இல்லை இப்பயே போயிடுங்க. இப்பயே நீங்கள் தப்பான இடத்துல தான் உட்காந்துருக்கிறீங்க. தைரியமாக சொல்கிறேன், அன்பு கூற கடவும். பிரியமானவர்களே, அன்பு கூற கடவும். 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு பற்றி பேசலை, அன்பாக இருக்க வழி நடத்தலை அப்படின்னா, அன்பில்லாத ஒரு கடவுளை உங்களுக்கு நான் காண்பித்துட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு கடவுள் இல்லவே இல்லை. தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீங்கள் யாரை நம்பி இந்த கால வேலை நீங்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களோ அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அவருக்கு உங்கள் மேலே கொள்ள பிரியம். அவர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். அவர் உங்கள் மேலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். அவர் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார். அது கொஞ்சம் எண்ணி பாருங்கள். இந்த காலை வேலையில் கடவுள் என்ன நேசிக்கிறார், கடவுள் என் மேலே அன்பாக இருக்கிறார்ன்றதை எண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் வெற்றிகரமாக வாழலாம். இந்த அன்பு உங்களை வாழ வைக்கும். பாருங்கள், உங்களை ஜெயிக்க வைக்கும், உங்களை முன்னேறி செல்ல வைக்கும். ஸோ பிரசங்கியார் அதை செய்கிறார். அப்புறம் 1 தெசலோனிக்கர் வாசித்தேன், 5ஆம் அதிகாரம் 21லேருந்து 22ஆம் வசனத்தில் சொன்னேன், எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள். இப்போ நேரம் இல்லை, இல்லைன்னா அதுக்கு போவேன் நான். அப்புறம் இப்போ நான் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துக்கு வர போகிறேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம், எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 11வது வசனத்தில் வாசிக்கிறேன். எபிரேயர் 6:11வது வசனத்தில் வாசிக்கிறேன். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குதத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. யாரை பின்பற்றணும்னு சொல்லும்போது சொல்றாரு, சுதந்தரித்து கொண்டவர்களை பின்பற்றுங்கள்னு சொல்றார். ஜெயித்தவர்களை பின்பற்றுங்கள், விட்டு கொடுத்தவர்களை பின்பற்ற சொல்லலை. வாழ்க்கையை வெறுத்தவர்களை பின்பற்ற சொல்லலை. விட்டு கொடுத்து இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு அவர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கலாம், அவர்கள் விரக்திக்கு போயிருப்பாங்க. ஏன்னா ஒருவேளை சபை அவர்கள் அப்படி நடத்தியிருக்கோம். போதித்தவர்கள் அவர்களுக்கு தவறாக போதித்திருக்கலாம், இல்லை அவர்கள் வாழ்க்கையில் தோற்று போயிருக்கலாம் தவறாக எதையோ செய்து. அதனால் அதையெல்லாம் கடவுள் மேலே போட்டு கடவுள் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி வாழ்க்கையை விட்டு கொடுத்துருக்கலாம். இப்படி பொறுமையை இழந்து விட்டு கொடுத்தவர்களை பின்பற்ற நினச்சிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி செல்லவே முடியாது.
ஒரு பிரசங்கியார் அவர் எவராக இருக்கணும்னா பின்பற்றக்கூடியவராக இருக்கணும். அவர் எப்படிப்பட்ட பின்பற்றக்கூடியவராக இருக்கணும்? விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் நிரம்பினவரான்னு பார்க்கணுங்க. முதல்ல இவருக்குள்ள தேவன் மேலே விசுவாசம் இருக்கா? இவர் தேவன் பேரில் பொறுமையாக இருக்கிறாரா? தேவனை விட்டு கொடுக்காதவராக இருக்கிறாரா? தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கிறாரா? வாழ்க்கையில் தேவன் சொன்னதை இவர் உறுதியாக பிடிச்சிக்கிறாரா? நம்புகிறாரா? அதை சுதந்திரிக்கிறாரா? அதை இவர் பெற்றிருக்கிறாரா? அதை பார்த்து அவரை பின்பற்றுங்கன்றார். சுதந்திரித்தவர்களை பின்பற்ற வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, சுதந்திரிக்கிறவர்களை பின்பற்ற வேண்டும். இது கொஞ்சம் அடிக்கடி பார்த்துக்குங்க. நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் கவனிங்க. ஜெயிச்சவங்கள ஃபாலோ பண்ணுங்க. சுற்றி முற்றி பாருங்கள், ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் பார்க்குற ஆளெல்லாம் தோற்றவங்க. அதனால் நிறைய பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆசை கிடையாது. ஏன்னா எங்கள் அக்கா இப்படி தான் கல்யாணம் பண்ணி மாமியார் தொல்லை, மாமியார் கொடுமைப்படுத்துகிறாங்க, மாப்பிள்ளை கொடுமைப்படுத்துகிறாரு, எங்கள் அக்கா வாழ்க்கையே வீணாக போச்சு, விவாகரத்தாயிடுச்சு, வாழ்க்கையை விட்டுட்டாங்க, எனக்கு திருமணத்தின் மேலேயே ஆசை போயிடுச்சு. எத்தனை பிள்ளைங்க கல்யாண ஆசை இல்லாமல் இருக்காங்க தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு இந்த வாழ்க்கையை பார்க்குறாங்க, மனிதர்கள் நடந்து கொள்றதை பார்க்குறாங்க, தோற்கிறவர்களை பார்க்குறாங்க. என்னவோ தெரியல, அவர்களை சுற்றி இருக்கிறவர்களெல்லாம் தோற்றவர்கள் தான். அதனால் என் ஃப்ரெண்டு வாழ்க்கை வீணாக போச்சு, எங்கள் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு, எங்கள் அக்கா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, எங்கள் அம்மாவை பாருங்கள், எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதனால் எங்கள் அம்மாவை எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாரு, அதனால் நான் இந்த கொடூரமான வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன், எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு முடிவெடுத்தவங்களாம் எத்தனை பேர்? ஒரு பொண்ணு பாஸ்டர் கல்யாணத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டாரு, வீட்டில் குடும்பம்லாம் கல்யாணம்லாம் ரெடி பண்ணியாச்சு, நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லி வீட்டில் தொல்லை கொடுக்குறான். வீட்டில் பயங்கர கோவம் அவங்களுக்கு, அடித்து திட்டி என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க, முடியாதுன்ட்டாவ. அவளை கூட்டிகிட்டு போய் பாஸ்டர்கிட்ட கொண்டு போய் விட்டாங்க. எங்களை மாதிரி பாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு வந்துடுங்க, ஏதாவது பிரச்சனையாக கொண்டு வாங்க, நாங்களாம் இருக்கிறோம். ஒன்றும் இல்லை, நீங்கள் பிரசங்கம் கூட்டின்னு வந்து பிரசங்கம் கேட்க வச்சாலே போதும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னவோ புதுசாக ஒரு தனியாக ஒரு செஷன்லாம் கூட்டின்னு வரணும்னு இல்லை, ஒழுங்காக இங்கே வந்து உட்காந்து பிரசங்கம் கேட்டாலே அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஏன்னா எல்லாருக்கும் தேவையானதை இங்கே கொடுக்குறோம் நாங்கள். கணவன், மனைவி, பிள்ளைகள், குடும்பம், வாலிபர்கள் எல்லாருக்கும் தேவையானதை கரெக்டாக கொடுத்துரும். தனியாக ஒரு கூட்டம் நடத்தணுன்னே இல்லை, ஒரே கூட்டத்தில் எல்லாருக்கும் தேவையானதை கொடுக்குறோம் நாங்கள். அதனால் வந்து உட்காந்து கேட்க பாருங்கள். உங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து இங்கே கொஞ்சம் காதை விட்டு கேட்க வைங்க. அந்த பொண்ணு பாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு போனோன்னு பாஸ்டர் கேட்டாராம், என்னம்மா திடீர்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, இப்போ வேணான்றியன்னா? அந்த பொண்ணு சொல்லிச்சான், என் கூட வேலை செய்கிற 10 ஃப்ரெண்ட்ஸ் என் கூட வேலை செய்கிறாங்க, 10 பேர்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்டேன், கல்யாணம் பண்ணி வாழ்கிறத குறித்து நீ என்ன நினைக்கிறேன்னு. அது முன்னாடியே கேட்டிருக்க வேண்டியது தானே. ஒரு வாரத்து ஞானம் கல்யாணம் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு இப்போ கேட்டிருக்கிறிய, என்ன சொன்னாங்கன்னு கேட்டதுக்கு, என் வாழ்க்கை அப்படி மோசமாக போச்சு, சந்தேகப்பிடிக்கிறான், அடிக்கிறான், ரொம்ப மோசமாக நடத்துகிறான். இன்னொரு பொண்ணு சொல்லியிருக்கு, மாமியார் ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க, தனி கொடுத்தனமே போக விட மாட்டுறாங்க, ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க, பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னாங்களாம். அப்போ பாஸ்டர் கேட்டாரான், இந்த 10 பேர் தான் உங்க கூட வேலை பார்க்குறாங்களா? இல்லை, எங்கள் கம்பெனியில் நிறைய பேர் 3000 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. அந்த 3000 பேரில் மிச்சம் இருக்கிற ஆட்கள் கிட்டலாம் கேட்டியான்னு? இல்லை என்னாலாம். அப்போ நீ இருக்கிற உன்னை சுற்றி இருக்கிற மொத்தமும் தோற்று போனவர்கள். மற்றவங்களாம் ஏன் வீட்டுக்கு தைரியமாக போகிறாங்க தெரியுமா? ஏன் அவங்க வீட்டில் சந்தேகம் நடக்கலையா? அவங்க வீட்டில் மாமியார் பிரச்சனை இல்லையா? அவங்க வீட்டில் குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனை இல்லையா? அவங்க வீட்டில் குடும்பத்தில் தொல்லைகள் இல்லையா? அவங்கெல்லாம் போய் வாழலையா? அவங்களாம் ஏன் வாழ்கிறாங்க? உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏன் உன்னை வேணான்னு ஏன் சொல்கிறாங்க, பண்ணிடாதேன்னு ஏன் சொல்கிறாங்க? ஏன்னா அவங்களாம் தோற்று போனவங்க. அவங்க பின்னாடி நீ நின்னா தோல்வியை மட்டும்தான் உனக்கு சொல்லி தருவாங்க, ஜெயிக்கிறது எப்படின்னு அவங்க உனக்கு சொல்லி தர மாட்டாங்க. அப்போது நீ என்ன பண்ணணும்? மிச்ச பேர்கிட்ட போய் கேட்டிருக்கணும். அவங்க டெய்லி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு தைரியமாக போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது, இதெல்லாம் மாறும், இதெல்லாம் நான் ஜெயிப்பேன், இதெல்லாம் மாற்றி காட்டுவேன், என் பிள்ளைகள் நிலைமையை மாற்றுவேன், என் குடும்ப நிலைமை மாறும், என்ன புருஷன் ஒரு வேலை எப்படி இருந்தாலும் என்ன, என் மாமியார் எப்படி இருந்தால் என்ன, எனக்கு இருக்குது கிருபை, எனக்கு இருக்குது கடவுள், எனக்கு ஒரு கனவு கொடுத்துருக்காரு, தரிசனம் கொடுத்துருக்காரு, லட்சியம் கொடுத்துருக்காரு, நான் அதெல்லாம் ஈஸியாக விட்டு கொடுக்க மாட்டேன், நான் இந்த மாதிரி ஆளுங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுவேன்னு சொல்லி தினமும் வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க ஜெயிக்கிறாங்க. அவங்க பின்ன போய் உட்காந்து ஒரு நாள் கேட்டுப்பாரு. அப்படின்னா உடனே சரி ரெடின்ட்டாலாம் பாருங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
தோற்கிறவங்க கூட உட்கார்ந்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. ஒரு பிரசங்கியாரும் அப்படிப்பட்டவராக இருக்கணும். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? சுதந்திரித்து காட்டுகிறவராக இருக்கணும். வாழ்க்கை மாறி இருக்கா அவருக்கு? இதெல்லாம் பேசுகிறாரு, அவர் மாற்றிருக்கிறாரா? அவர் பேச்சை மாற்றிருக்காரா? குணத்தை மாற்றிருக்காரா? அவர் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காரா? அவருக்குள்ள விசுவாசம் இருக்கா? அவருக்குள்ள பொறுமை இருக்கா? எப்பயோ பார்த்ததெல்லாம் நினச்சிட்டு உட்காந்துருக்கூடாது. ஆமாம், நான் ஒரு காலத்தில் கோலிலாம் விளையாடி இருக்கிறேன், சின்ன ட்ரௌசர் போட்டு ரோடெல்லாம் சுற்றி இருந்துருக்கிறேன், பசங்க கூட சண்டை போட்டு இருந்துருக்கிறேன், ஒரு மாதிரிலாம் இருந்துருக்கிறேன். அப்போ நான் பார்த்து வளர்ந்த பையன் எனக்கு சொல்கிறானான்லாம் உட்காந்துருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் என்கிட்டேருந்து நீங்கள் எதுவும் கற்றுக்க முடியாது. ஆமாம், இவர் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும். யார் எப்படி இல்லை, யார் பாவம் செய்யலை, யார் ஒழுக்கம் இல்லாமல் இல்லை, எல்லாம் பண்ணியிருக்கிறான், எல்லாம் அக்கறமும் அட்டூழியெல்லாம் நானும் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் புத்தி வந்துச்சு, கடவுளுடைய வார்த்தையை கேட்டேன், மாற்றிக்கிட்டேன். இருந்தாலும் நான் சொல்கிறேன்னுலாம் இல்லை, கொஞ்சம் பாருங்கள் இவர் கரெக்டாக இருக்காரான்னு பாருங்கள். பொண்டாட்டியை ஒழுங்காக நடத்துகிறாரா, குடும்பத்தை ஒழுங்காக பார்த்துக்கிறாரா, இவர் எடுத்துக்காட்டாக இருக்காரான்னு பார்க்கணும். இல்லைன்னா சுதந்திரிக்காத ஒருத்தர்கிட்ட நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கும், வாழ்க்கை வெறுப்பாக இருக்கும், விரக்தியாக இருக்கும். ஒரு பிரசங்கியார் அப்படி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். எபிரேயர் 13 அதிகாரத்துக்கு வரேன். அங்கேயும் பவுல் அங்கேயும் இந்த எபிரேய நிருபர் அதை வலியுறுத்துகிறார். எபிரேயர் 13 அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அதை வலியுறுத்துகிறார். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை, 7ஆம் வசனம், தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து, உங்களை போதித்தார்கள்ல, அது அவர்கள் பக்கம். இப்போ சொல்கிறாரு, உங்கள்கிட்ட சொல்கிறார், உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து பாருங்க, அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை. சிலர் சொல்கிறாங்க, அவங்க பாஸ்டருங்களும் சரியில்லைங்க, அந்த பாஸ்டர் சரியில்லை, இந்த பாஸ்டர் சரியில்லை, அவங்க நடக்கையை பார்த்தேன், அவங்க முடிவை பார்த்தேன், அவர் சரியில்லை, அவர் தப்பு பண்ணுறார், எனக்கு தெரியுங்க அப்படின்றாங்க. அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. எல்லாரும் மனுஷன் தானே. இவங்க என்ன பரலோகத்தில் இருந்தால் வந்துட்டாங்க? எல்லா மனுஷர்கிட்டையும் இந்த குணம் இருக்கும் தானே செய்யும். மாற்றிக்கொள்கிறார்கள் சிலர் மாற்றிக்கொள்ள காலம் எடுத்துக்குது, சிலர் உண்மையாகவே மாறி இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுது, நீ உனக்கு போதிக்கிறவர்கள் அவங்க நடக்கையை பாரு, அவங்க வாழ்க்கையை பாரு, அவர்கள் முடிவை கொஞ்சம் பாரு, அவங்க நன்றாய் சிந்தித்து பாரு. எப்படி சொல்கிறாரு? நன்றாய் சிந்தித்து பாரு. இந்த ஆள் கிட்ட உட்காந்து கேட்கலாமா, இல்லை இந்த ஆள் சரியில்லையா அப்படின்னு கொஞ்சம் நல்லா சிந்தித்து பார்த்துட்டு அப்புறம் இந்த சபைக்கு போ, இந்த ஆள் பேசுகிறத தொடர்ந்து கேளு அப்படின்றார். இப்படி சொல்லிட்டு 8ஆம் வசனத்தில் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இப்போ எதுக்கு இது? அவங்க வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை, அவங்க குணம் மாறலை, அந்த பிரசங்கியாருக்கு ஒன்றும் பெருசாக மாறின மாதிரி தெரியல. சிலர் சொன்ன குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இருக்கிறத பார்க்குறேன். இந்த பிரசங்கியார்கிட்ட ஒரு எடுத்துக்காட்டு இல்லை. அப்போ இந்த பிரசங்கியாரை நான் எப்படி எடுத்துக்கிறது? எனக்கு அதில் தான் சபைக்கு போகிறதே வெறுப்பு வந்துடுச்சு, சபைக்கு போகிறதையே நான் நிறுத்திக்கிட்டேன், கோயிலுக்கே போகக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அது சரியா? ஒரு விசுவாசி பாஸ்டர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறார், ஐயா இந்த சபை சரியில்லை, விசுவாசிகள் கூட சரியே கிடையாது, எனக்கு இந்த சபையில் வரவே பிடிக்கல, உள்ளே இருக்கவே பிடிக்கல, இன்றைக்கி தான் இதோட நான் நிற்க போகிறேன், இது கடைசி நாள் எனக்கு, இன்னையோடு நான் சபையை விட்டு நிற்க போகிறேன், உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நின்றுடலாம் அப்படின்னு வந்தேன். பாஸ்டர் சொன்னார், ரொம்ப வருத்தமாக இருக்குது நீங்கள் போகிறேன்னு சொல்கிறது, அதனால் எனக்காக ஒன்று செய்வீங்களான்னு சொல்லுங்கள், கடைசியாக என்ன ஆசையோ, கடைசி ஆசை சொல்லுங்கள், செஞ்சுட்டு போயிடுறேன். இப்போ பாஸ்டர் சொன்னார், அங்கே இருக்கிற அந்த தண்ணி ஒரு டம்ளரில் ஃபுல்லாக பிடிச்சிட்டு வாங்களேன். டம்ளரில் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்தார். பிடிச்சிட்டு வந்த உடனே பாஸ்டர் சொல்லியிருக்காரு, எல்லாம் உட்காந்துருக்குறாங்க, அங்கங்கே பேசிக்கிட்டு எல்லாம் உட்காந்துருக்குறாங்க, இன்னும் சபை தொடங்கலை, முடிஞ்ச உடனே அவர் போகிறான்றாரு. அப்போ பாஸ்டர் சொல்லியிருக்காரு, இந்த தண்ணி இந்த சபையை சுற்றி உள்ளுக்குள்ளேயே சுற்றி சிந்தாமல் செதறாமல் அப்படியே கொஞ்சம் நடந்து வந்துட்டு என்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பி போயிடுங்க. சரி, இவர் கடைசி ஆசை வேறன்றாரு. சரி செஞ்சு அதையும் செஞ்சுட்டு போயிடுவோம், என்ன இப்போ அது மட்டும் தானே செய்யணும், அது செஞ்சுட்டு போயிடுறேன்னு நேராக அப்படியே சுற்றி 3 முறை
ஒரு சின்ன ட்ராப் கூட கீழே விழாமல் அந்த தண்ணி மேலேயே கவனம் வச்சு பத்திரமா கொண்டு வந்து இப்படி கொடுத்துட்டு, பாஸ்டர் நான் போவேன்னாரு. இப்போ பாஸ்டர் சொன்னாரா, தண்ணி எங்கன்னா செதறிச்சா? ஒரு சொட்டு செதறல. ஏன் செதறல? ஏன்னா இங்கே உள்ளே உட்காந்துருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கவே இல்லை. நீங்கள் பார்த்ததெல்லாம் அந்த தண்ணியை மட்டும் தான் கவனமாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. வேற யார் என்ன பண்ணுறா, வேற என்ன யார் என்ன பேசுகிறா, வேற என்ன யார் எப்படி நடந்துக்கிறா, வேற யார் யார் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கிறான்னு நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொட்டியிருப்பீங்க. ஆனால் ஏன் நீங்கள் கொட்ட முடியலன்னா உங்கள் கவனமெல்லாம் இந்த உலகத்தில் மனிதர்கள் தவறக்கூடியவர்கள் தான். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். உங்கள் கவனத்தை அவர் மேலே வைங்க. நீங்கள் இன்னைக்கு இந்த சபை பிடிக்கலன்னு இன்னொரு சபைக்கு போகலாம். அங்கே போனீங்கன்னா அங்கேயும் பிடிக்காது. அங்கே போனீங்கன்னா அங்கேயே ஏதோ ஒரு குறை இருக்கும், அது உங்களுக்கு ரொம்ப வலிக்கும். அங்கே அது பண்ணுறது பார்க்கவே உங்களுக்கு சகிக்காது. அப்புறம் இன்னொரு சபைக்கு போவீங்க. இப்படி மாறி மாறி போய்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா wherever you go there you are. எங்கே போனாலும் நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. ஆனால் போகிற இடத்துலலாம் ஏதாவது ஒரு குறை உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே தான் இருக்கும். குறைய பார்க்காதீங்க, மாறாதவராகி இயேசுவை பாருங்க. அவரை பார்க்க 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 இப்படிப்பட்டவர்களையும் நேசிக்க, இப்படிப்பட்டவர்களையும் ஏற்றுக்கொள்ள ஒரு பக்குவம் உங்களுக்குள்ள வந்துடும். இயேசு எப்படி எல்லாரையும் ஏற்றுக்கொண்டாரோ அது போல நீங்களும் ஏற்றுக்கொள்வீங்க. ஆனாலும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஜெயிக்கிறவர் இவர் சொல்லுகிறதன்படி இவர் நடக்கிறாரா? இவர் வாழ்க்கை அதன் மாதிரி அமையுதா? தவறு செய்யாதவர்கள் இல்லை, தவறு செய்தால் அதை திருத்திக்கிறாரா, அதை மாற்றிக்கிறாரா, அதுக்காக வருந்துகிறாரா? அதுவும் நல்ல எடுத்துக்காட்டு தான். ஏதோ தவறு செஞ்சிட்டாரு அதனால் எனக்கு இவரை பிடிக்கல, தவறு செஞ்சிட்டாரு அதனால் நான் போயிடுறேன் அப்படின்னு மட்டும் இல்லை. அவர் திருத்திக்கிறாரா? எடுத்து சொல்லும்போது அதை மாற்றிக்கிறாரா? அதுக்காக கர்த்தரிடத்திலும் சபையிலும் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறாரா அப்படின்னும் பார்க்கணும். இருக்கிறீங்களா? திருச்சபையில் பிரசங்கியாரை சும்மா கடவுள் கொண்டு போய் நிறுத்தலை. எபேசியருக்கு வாங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம், பேஜ் நம்பர் 266. புதிய ஏற்பாட்டில் இருக்குது, பழைய ஏற்பாட்டில் தேடிட்டு இருக்க போகிறீங்க. எபேசியர் 266 பேஜ் நம்பர். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். இன்றைக்கி இதுக்கு விளக்கம் தரப்போகிறதில்ல, நெடு நாள் கழித்து இதுக்கு விளக்கம் தரப்போகிறேன். ஆனால் ஒரு சில காரியங்களை நான் எடுத்து காட்ட போகிறேன். கவனிங்க. மேலும் நாம் அனைவரும், 11வது வசனம், மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி, என்னவா சபை சமுதாயம் எல்லாம் ஒன்றா தேவன் யார் என்கிற அறிவிலே ஒருமைப்பட்டவர்களாக, எல்லாம் ஒரே அறிவை உடையவர்களாக இருக்கிறதற்காக, அடுத்து சொல்றாரு, கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும், அதில் முதிர்ச்சி அடைகிறதுக்கு, அதில் குழந்தைத்தனமாக இருக்கக்கூடாது, அந்த அறிவில் முதிர்ச்சி அடைகிறதுக்காக. ஏன் அப்படி சொல்கிறாரு? 73,000 சபை பிரிவினர் இருக்கிறோம். இயேசுன்ற பேரில், கிறிஸ்தவர்கள்ன்ற பேரில் 73,000 சபை பிரிவினர் இருக்கிறோம். அஃபிஷியலாக, அதிகாரப்பூர்வமாக சபைகள் பிரிந்து கிடக்கிறோம். நாங்கள் இதுதான் நம்புகிறோம், எங்கள் நம்பிக்கை தான் சரி, அவங்க நம்பிக்கை தான் சரி, எங்களது தான் கரெக்டு, அவங்களது தப்பு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் குற்றப்படுத்தி கடவுள் பேரில் எல்லாம் பிரிந்து கிடக்கிறோம். அதை தான் இங்கே சொல்கிறார். தேவனை அறிகிற அறிவை, அந்த அறிவை நாம் எல்லாரும் ஒன்றுபட்டவர்களாக இருக்கணும். ஆனால் அப்படி இல்லையே. ஒரே பைபிள் தான் எல்லாருக்கும், எல்லாரும் ஒரே பைபிள் தான் வச்சுருக்கிறோம். ஆனால் ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டம் வேறு, ஒவ்வொருத்தருடைய பார்வை வேறு, ஒவ்வொருத்தர் ஒரு ஒன்று நம்புகிறாங்க, ஒருத்தர் ஒன்று ஒன்று உறுதியாக பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எப்படி இதை சரி பண்ணுறது? சொல்கிறாரு, இந்த மெச்சூரிட்டி நமக்கு வரணும், இந்த முதிர்ச்சி வரணும். வளர்ந்துருக்கிறோம், இவ்வளோ காலமாக நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், ஆனால் சக விசுவாசியை நேசிக்க முடியல, புருஷனை மன்னிக்க முடியல, பிள்ளைகளை மன்னிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல, குடும்பத்தில் போய் ஒரு சரியான வாழ்க்கையை அமைச்சு வாழ முடியல, ஒரு சமுதாயத்தில் நல்லா வாழ முடியல, பிறரை நேசிக்க முடியல, பிறரை மன்னிக்க முடியல, வாழ்க்கையில் இதெல்லாம் விட்டு கொடுத்து முன்னேறி செல்ல முடியல அப்படின்னும் போது என்னுடைய முதிர்ச்சி கேள்வி எழுப்பப்படணும். என்னுடைய
வளர்ச்சியை நான் கேள்வி எழுப்பணும். சிலர்லாம் இத்தனை வருஷம் கல்யாணம் ஆகிருக்குது, ஆனால் ரொம்ப குழந்தைங்க. வீட்டில் பிறந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற முதிர்ச்சி கூட வளர்ந்த புருஷன்மார்களுக்கு இல்லை, தாய்மார்களுக்கு இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணணும். நம்ம அடிக்கடி கண்ணாடி முன்னே நின்று பார்த்துக்கணும் நம்மளே. நான் வளர்ந்துருக்கிறேன்னா, வளர்ந்த மாதிரி பேசுகிறேன்னா, இல்லை ஒரு குழந்தைய விட ரொம்ப மோசமாக நடந்துக்கிறேன்னா, ஒரு சபையில் ஒரு கிறிஸ்தவனா நான் எப்படி இருக்கேன், ஒரு குடும்பத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளையா நான் எப்படி இருக்கேன், கடவுள் எனக்கு கொடுத்த பொறுப்புகளை நான் கரெக்டாக நிறைவேற்றுறேன்னா, இதெல்லாம் நம்ம அடிக்கடி கேள்வி எழுப்பி இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த முதிர்ச்சியை செக் பண்ணிக்கணும். இந்த நோக்கத்துக்காக வேதம் சொல்லுது 12ஆம் வசனம், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு இதெல்லாம் மாற்றி திருத்திக்க, கடவுள் பேரில் வச்சிருக்கிற நம்பிக்கையை சரி பண்ணிக்க, முதிர்ச்சி அடைய, சீர் பொருந்த, சரிப்படுத்திக்க. சரி, இன்னைக்கு நீங்கள் சரியில்லை, ஒரு நல்ல புருஷனா இல்லை, நல்ல மனைவியா இல்லை, ஒழுங்கான ஒரு வாலிபனா இல்லை, ஒழுங்கா ஒரு குடும்பத்தாரா இல்லை, ஒரு நல்ல விசுவாசியா இல்லை, ஒரு எடுத்துக்காட்டா இல்லை. ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு குறை இருக்குது, அப்போ நான் இன்னையோடு நான் நிறுத்திக்கலாமா, இனிமேல் நான் வரல. ஆமாம், என்னை குற்றப்படுத்திட்டீங்க, என்னை எல்லாருக்கும் முன்பாக வச்சு வெளிப்படையா எல்லாருக்கும் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படின்னு நினச்சிக்க போகிறீங்களா? அதானா சொல்கிறார், சீர் பொருந்தலாம், சரிப்படுத்திக்கலாம். நம்ம எல்லாரும் தவறுகிறோம், எல்லாரும் போராடுகிறோம். இங்கே இருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரை, இங்கே இருக்கிற கடைசி நபர் வரைக்கும், என்னை முதற்கொண்டு இங்கே இருக்கிற நான்லாம் மூத்த விசுவாசி, நான்லாம் ரொம்ப காலமாக வர, நான்லாம் பெரிய விசுவாசி இல்லை, இப்போ தான் நீங்கள் உள்ளே வந்திருக்கிறீங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் யாராக இருக்கட்டும், யார்கிட்டத்தில் குறை இல்லைன்னா இல்லை, எல்லார்கிட்டையும் குறை இருக்குது. ஆனால் சீர் பொருந்தலாம், மாற்றிக்கலாம். மாற்றிக்கிறது தானேங்க நம்ம வேலை. மாற்றிக்கலாங்க, மாற்றிக்க முடியுங்க. ஒரு துணி அழுக்காயிடுச்சுன்னா தூக்கி போட்டுடுறோமா? அது துவைச்சி திரும்பவும் போட்டுக்கிறோமே. இங்கே வந்திருக்கிறவங்க எத்தனை பேர் புது ட்ரெஸ் மட்டும்தான் நான் போடுவேன். ஒரு வாட்டி போட்டால் அதுக்கப்புறம் போடவே மாட்டேன். ஒரு சின்ன அழுக்கு வந்துட்டால் நான் அதை தொடவே மாட்டேன்னு யாருன்னா சொல்கிறீங்களா? அதை எடுத்து ஒரு பவுடரை போட்டு அதை தொடச்சி துவைச்சி முறுக்கி அதில் இருக்கிற அழுக்கை வெளியே கொண்டு வந்து நல்லா உதறி நல்லா அயன் பண்ணி திரும்பவும் போட்டுருக்கிறோம். எத்தனை முறை போடுறோம். அப்போ ஒரு உடைய வெறுத்து இல்லையே. அப்போ உங்களை நீங்கள் எப்படி வெறுக்கலாம்? சீர்பொருந்திக்கலாம், சரி பண்ணிக்கலாங்க. இந்த கால வேளையில் நீங்கள் இப்படியே தொடரணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இங்கேருந்து போய் அதே ஆளாகவே வாழணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு முதிர்ச்சி இல்லை, நான் தவறு இருக்கிறேன், நான் குறைபாடு உள்ளவனாக இருக்கிறேன், என் பேச்சு சரியில்லை, என் பார்வை சரியில்லை, என்னுடைய முடிவுகள் சரியில்லை, என்னுடைய செயல்கள் சரியில்லை அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா தட் இஸ் குட் ஒன். அது ஒரு ஆரோக்கியமான ஒரு குற்ற உணர்வு. ஆரோக்கியமான குற்ற உணர்வு. ஆரோக்கியமில்லாத குற்ற உணர்வு என்ன? நான் இவரை காட்டி கொடுத்துட்டேனே, இனி எனக்கு வாழ தகுதி இல்லைன்னு சொல்லி போய் தூக்கு போட்டுக்கிட்டானே, அதுக்கு பேர் ஆரோக்கியமில்லாத குற்ற உணர்வு. இன்னொருத்தனும் அதே கூட்டத்தை சேர்ந்தவன் தான், மறுதளிக்கிறான். இவரை நான் காட்டி, இவரை தெரியாதுன்னு சத்தியம் பண்ணான், ஆனால் சாகலை. அப்படிதான் கடவுள் நமக்கு சந்தர்ப்பங்களை கொடுத்து சீர் பொருந்துவதற்கு, சரிப்படுத்தி கொள்வதற்கு சந்தர்ப்பங்களை கொடுத்துரு. இப்போ திரும்ப 12ஆம் வசனம் வாசி. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். இந்த வேலை செய்கிறதுக்காக இங்கே வரும்போது பக்தி அடைகிறீர்களா? தேவன் பேரில் இன்னும் வைராக்கியம் வாஞ்சை வருகிறதா? கடவுளை பாட ஆராதிக்க அவரை பார்த்து வியந்து நிற்கக்கூடியவர்களா நீங்கள் நிற்கிறீங்களா? இந்த வேலையெல்லாம் நடக்குதா? இதெல்லாம் செய்தா சொல்றார் 13ஆம் வசனம். இந்த காரியங்களை அடைவதற்காக அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் கடவுள் ஏற்படுத்தி இருக்கிறார். சபையை போதகராக இருப்பா, பிரசங்கியாராரு, நீ இப்படி இரு அப்படின்னு ஏற்படுத்தி கடவுள் ஏற்படுத்தி இருக்கிறார். பவுல் அதை தான் சொல்றார். சிலரை இந்த வேலை செய், சிலரை இந்த வேலை செய். ஆனால் நோக்கம் என்ன? நாம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கணும், அந்த அறிவில் ஒன்றானவர்களாக இருக்கணும்.
அவருக்குள் இன்னும் வளர்ந்தவர்களாக இருக்கணும். அந்த முதிர்ச்சியில் இன்னும் சீர்பொருந்தணும். இன்னும் அவர் மேலே இன்னும் பக்தி வைராக்கியம் அடையணும். இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்காகத்தான் தேவன் பிரசங்கியாரை ஏற்படுத்தி இருக்கிறார். 14வது வசனம், நாம் இனி குழந்தைகளாய், இன்னும் குழந்தைகளாக இருக்கக்கூடாது. ஏதாவது சொன்னால் கோச்சிக்கிறது, ஏதாவது சொல்லக்கூட முடியாத கிறிஸ்தவர். என் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. என் மேலே நிறைய குற்றச்சாட்டு இருக்குது. இவர் பிரசங்கம் சரியில்லை, இவர் பாடுறது சரியில்லை, பாட்டு சரியில்லைன்னுலாம் குற்றச்சாட்டு. பாட்டு சரியில்லை, இவர் பிரசங்கம் சரியில்லை, சரி புரியல அதனால் அப்படிலாம் சொல்கிறாங்க. பாட்டு நம்ம சில நேரத்தில் வேகமாக ராக் ஸ்டைலில் பாடுறதுனால அவங்களுக்கு வாயில் வரல, சரி அதனால் அவங்க பாட்டு நாங்கள் பாடுறதுக்கு முன்னாடி இவர் பாடிடுறாரு, வேகமாக போகிறாரு, இப்படி பாடுறாரு அப்படி பாடுறாரு, சரி அது கூட கரெக்டு. பிரசங்கம் சரியில்லை, ஆமாம் அவன் பேசுகிறது அவங்களுக்கு புரியல, சரி அது ஏதோ ஒரு விதத்தில் நியாயப்படுத்திக்கலாம், சரி அது சரியில்லை. என் மேலே வச்ச குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? சீக்கிரம் வர சொல்கிறாரு, ஐயாலாம் ஒன்றும் சொல்ல மாட்டார், சின்ன ஐயா தான் ரொம்ப சொல்கிறார். எங்கள் ஐயா அதுக்கு இப்படி எங்கள் ஐயா கரெக்டாக சொல்வார். எங்கள் ஐயா வந்து நான் யார் ஐயா, நான் யாருடைய ஐயா? என்ன நம்புகிறாங்க அவங்க? என்ன குழந்தையாகவே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. குழந்தை கிடையாது. நீங்கள் குழந்தைகளாக இருப்பதற்காக தேவன் பிரசங்கியார்களை ஏற்படுத்தலை. நீங்கள் வளர்ந்தவர்களாகும்படி, நீங்கள் முதிர்ச்சி உள்ளவர்களாகும்படி. அதை அப்படி தொடர்ந்து வாசிக்கலாம், இப்போ நேரம் இல்லை. ஆனால் நான் போன வாரம் உங்ககிட்ட ஒரு இடத்துல நிறுத்திட்டு தான் போனேன். அது என்னென்னா மத்தேயு 23 அதிகாரத்தில் இயேசு சொல்கிறாரு. அதை தான் இப்போ நான் வாசிக்க போகிறேன். மத்தேயு 23 அதிகாரத்தில் இயேசு சொல்கிறாரு, 23:7 வாசிக்கிறேன். சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். யார்? அன்றைக்கு இருந்த பரிசேயர், வேதபாரகர், அன்றைக்கு இருந்த டீச்சர்ஸ். இயேசு வருவதற்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின வேத போதகர்கள், வேத பாரகர்கள். அவர்கள் என்ன விரும்பினார்கள்னா, அவர்கள் ரபி ரபி, ரபினா போதகர், பாஸ்டர் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு பாஷையில் சொல்லணும்னா போதகர் என்ற அர்த்தம். எபிரேய மொழியில் ரபி, ரபினா பாஸ்டர்னு அர்த்தம். அதை விரும்புகிறார்கள். அப்போ இயேசு சொல்கிறார், நீங்களோ, யார்? சீஷர்களை பார்த்து சொல்கிறார், நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதீர்கள், அப்படின்னா போதகர் என்று அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். அப்போ நான் ஒருத்தரை பாஸ்டர்னு கூப்பிடக்கூடாதா? அதனால தான் எபேசியரை வாசித்துட்டு இங்கே வரேன். எபேசியரை வாசித்த, ஏன்னா கர்த்தர் தான் ஏற்படுத்தினார்னு சொல்லியிருக்கு. எதுக்காக ஏற்படுத்தினார்னு சொல்லியிருக்கு. ஆனால் இங்கே சொல்லியிருக்காரு இயேசு. அதுக்கெல்லாம் முன்னாடி, பவுலுக்கு சொல்லித்தர்றதுக்கு முன்னாடி இயேசு சொல்கிறாரு, அன்னைக்கு இருந்த பரிசேயர்களும் வேத பாரகர்களும் வேதத்தை போதிக்கிறவர்களும் அவர்கள் போதகர் என்று அழைக்கப்படுவதை ரொம்ப விரும்பினார்கள். தெருக்களில் அதுவும் பாஸ்டர்னு அவங்கள சத்தமாக கூப்பிடுறத அவங்க விரும்பினாங்க. ரபி ரபின்னு அழைக்கப்படுறாங்க. கர்த்தர் தான் உங்களுக்கு போதகர், வேற யாரும் போதகர் இல்லை அப்படின்னு. ஏன் அப்படி சொன்னார்னா, யூத மக்கள் புகழை ரொம்ப விரும்பினார்கள். அதை ரொம்ப விரும்பினார்கள். பெரிய மனிதரே அப்படின்னு கூட அர்த்தமா. போதகரேன்னு சொல்கிறதுக்கு பதில் பெரிய மனிதரே, நீர் தான் பெரியவர். ஆமாங்க, ஒரு பாஸ்டர் அப்படி தானே பார்க்குறீங்க. அவர் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய வார்த்தையை போதிக்கிற மனுஷன். அவர் கண்டிப்பாக ஒரு நல்ல மனுஷனா, ஒரு பெரிய மனுஷனா? இவ்வளோ பெரிய, என்னை விட எவ்வளோ பெரியவங்களாம் இங்கே உட்காந்து வார்த்தையை கேட்குறீங்க. என்ன நம்பிக்கையில் கேட்குறீங்க? இவர் தேவனுடைய பிள்ளை, ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தை, ஒரு பெரிய இதை கொடுக்குறீங்க, நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனாலும் வேதம் என்ன சொல்லுது? எல்லாரும் சகோதரர்கள் தான்ப்பா. உண்மையான போதகர் என்ன போதிக்க விரும்புகிறாரோ அதை அறிந்து கேட்டு சொல்லுகிற ஒரு ஒரு சின்ன போதகர், அவ்வளோதான். ஆனால் அந்த காலத்தில் இருந்த போதகர்கள்லாம் என்ன விரும்பினாங்க? அவங்க அதை பெரிய கனத்தை விரும்பினாங்க. அவங்க நாங்கள் தான் பெரிய ஆளுங்க அப்படின்னு நம்பினாங்க. இயேசு சொன்னார், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் வெறும் சகோதரர்கள். 9ஆம் வசனம், பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று ஏன் சொல்லாதீர்கள்னு சொன்னார். போதகர்கள்ன்ற பெருமை அவங்களுக்கு இருந்தது.
பிதான்னு ஏன் சொன்னார்கள்? அப்பா இல்லை தகப்பன், இங்கிலீஷில் ஃபாதர் ஆர் டேடி. நம்மளை பெற்றவங்க மட்டும்தான் அப்பா. ஆனால் இங்கே இயேசு அதோட முடிக்கலையே. அவர் எப்படி சொல்கிறார்? பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார். அப்போ வேற யாரையும் ஃபாதர்னு கூப்பிடக்கூடாதுன்றார். பாஸ்டர்னு கூப்பிடாதீங்க, அப்புறம் வேற யாரையுமே ஃபாதர்னு கூப்பிடாதீங்கன்றார். அப்படின்னா இயேசு என்ன சொல்ல வர்றார்? ஃபாதர்னு கூப்பிடாதீங்க அப்படின்னா, அந்த காலங்களில் இந்த போதகர்களுக்குள்ளே இருந்த மனநிலை என்னன்னா, நாங்கள் தான் அப்படின்ற அந்த மனநிலை இருந்தது. அப்படி இருந்தவர்கள் வந்த மேசியாவை காணக்கூடாத கண்கள் அவர்களுக்கு இருந்தது. நாங்கள் தான் அப்படின்ற ஒரு முக்கியத்துவம் இருந்தது பாருங்க. நாங்கள் தான் எல்லாம், ஃபாதர் தான் எல்லாம், ஃபாதர் சொன்ன அது தெய்வ வாக்கு அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்களே தவிர, அதனால நிறைய பேர் கிறிஸ்துவ நண்டை வழிநடத்தப்பட முடியாமல் இருந்தது. எத்தனையோ போதகர்கள் கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்தக்கூடியவர்களாம் அந்த காலத்தில் இல்லை. ஒரு நல்ல மேய்ப்பன்னா என்ன பண்ணுவான்? அவன் சரியான மேய்ச்சலுக்கு கொண்டு போய் நடத்துவான். அவன் தான் நல்ல மேய்ப்பன். ஆனால் அன்னைக்கு இருந்த மேய்ப்பர்கள் யாரும் இந்த உன்னத தகப்பன் இடத்துல கொண்டு போய் நிறுத்தவே இல்லை. அவர்கள் தங்களையே, உனக்கு நான் தான் ஃபாதர், உனக்கு நான் தான் அப்பா, உன் வீட்டில் இருக்கிறவர் பேச்சை கேட்குறியோ இல்லையோ, கடவுள் பேச்சை கேட்குறியோ இல்லையோ, நான் சொல்கிறத நீ கேட்கணும். அதனால் எல்லா மூட நம்பிக்கைகளையும் இந்த வழியினூடாக கொண்டு வந்து திணித்தார்கள். ஏன்னா இவர் தானே சொல்கிறார், இவர் சொன்னால் எல்லாம் கரெக்டு. +2 பிள்ளைங்களுக்கு ஜெபம் பண்ணுறாங்க. +2 பிள்ளைங்களுக்கு ஜெபம் பண்ணுறீங்க, அப்படி என்ன ஜெபம் பண்ண சொல்லி தரணும்? இல்லை அவங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்? தான் போட்டிருக்கிற துண்டை எடுத்துன்னு போய் அவர் மேலே போட்டு அந்த துண்டை அவங்க தலை மேலே வச்சு ஜெபம் பண்ணுறாங்க. அப்படி என்ன அந்த துண்டை கொண்டு போய் வச்சா என்ன ஆகிட போகுது? இதெல்லாம் யார் எங்கேருந்து எடுத்து கொடுத்தா? யார் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? இதெல்லாம் செய்யலான்னு யார் உங்களுக்கு பைபிளில் சொல்லியிருக்கா? யார் இதெல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினது? கடவுள் வந்து உங்ககிட்ட இதெல்லாம் செய்யன்னு சொல்லியிருக்காரா? எங்கேயுமே செய்ய சொல்லலை. வேதத்தில் எங்கே தேடி பார்த்தாலும் அது கிடையாது. ஆனால் அந்த பிள்ளைகளை எப்படி நம்ப வச்சிருக்கிறாங்க? நான் செஞ்சா, நான் சொன்னால் அதெல்லாம் கரெக்டு, உன் தலைமையில நான் என் துண்டை கழட்டி வச்சா அப்போ தான் நீ ஆசீர்வாதமாக இருப்ப, நீ பரீட்சை அப்போ தான் நல்லா எழுதுவேன். எப்படி நம்ப வச்சிருக்காங்க? இவர் துண்டில் ஒன்றும் கிடையாதுங்க, அவர் கிருபையில் தான் எல்லாம் இருக்கு. அவர் உங்கள் மேலே வச்ச கிருபை, உங்கள் பிள்ளைகள் மேலே வச்ச கிருபை. எவ்வளோ சவாலான பரீட்சையாக இருக்கட்டும் இந்த ஆண்டு, உங்கள் பிள்ளைங்க ஜெயிப்பாங்க, உங்கள் பிள்ளைங்க அதில் ஜெயிப்பாங்க. ஏன் இந்த துண்டோ இந்த ஆட்கள் யாரோ, ஒரு பாதிரி யாரோ, ஒரு பாஸ்டரோ உங்கள் பிள்ளைங்க மேலே கை வைக்கிறதுனாலையோ எதுவும் மாறிட போகிறதில்ல. அவர் உங்கள் பிள்ளைகள் மேலே வச்ச திட்டம், சித்தம், அந்த நோக்கம் அது தடைப்படாது. ஆகவே உங்கள் பிள்ளைகள் போட்ட கணக்கு வேணா அவங்க தடுமாறலாம், அவர் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காரு உங்கள் பிள்ளைகளுக்காக. அந்த கணக்கு அவர் ஃபெயிலே ஆக மாட்டார். உங்கள் பிள்ளைங்க பாஸ் ஆவாங்க, தைரியமாக இருங்க. ஐயோ பரீட்சை வந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு ஒரு பயம், அது பிள்ளைகள் பெற்ற பிள்ளைகள் மேலே பெற்றோர்களுக்கு ரொம்ப பயம். தேர்வானா தேரமாட்டானான்னு தேர்வான். எப்படி தேர்வான்? இன்றைக்கி நான் எதையோ எடுத்துகிட்டு வந்து உங்கள் பிள்ளை தலை மேலே வைக்க போகிறதுனால இல்லை, உங்கள் பிள்ளை மேலே தேவ கிருபை இருக்குது, உங்கள் பிள்ளை மேலே தேவ ஆசீர்வாதம் இருக்குது, உங்கள் மேலே தேவனுடைய கரம் இருக்குது. அந்த பிதா உங்கள் பிள்ளையை பத்திரமா பார்த்துட்டு இருக்கிறார். அப்புறம் சொல்கிறாரு 23 கடைசி அதை வாசித்து முடிக்கலாம். 10ஆம் வசனம், நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்கள் குருவாய். என்னங்க டீச்சர்னு யாரையும் சொல்லாத. ஏன்னா அன்னைக்கு இருந்த இந்த ரபிமார்களும் இந்த பாதிரியார்களும், அதாவது தகப்பன்மார்களும், அடுத்து பிதாக்கள் என்று தங்களை அழைத்து கொண்ட பாதிரிமார்களும், அடுத்து டீச்சர்னு தங்களை அழைத்து கொண்ட குருமார்களும் மெய்யான சத்தியத்தை போதித்து இரட்சகர் கண் முன்ன நின்றுட்டு இருக்கிறார். அந்த இரட்சகரை பற்றி சொல்லியிருக்கிற வேத வாக்கியங்களை எல்லாம் சுட்டி காட்டி, யோவான் ஸ்நானன் சொன்னானே, இதோ தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு அவன் சொன்னது போல அன்றைக்கு இருந்த போதகர்கள் யாரும் சொல்லலை. அப்படி ஒரு தைரியமான பிரசங்கியார்கள் தெற்கல்ல வாழ முடியாததா இருந்துச்சு. அதனால யோவான் ஸ்நானன் போய் வனாந்திரத்தில் ஒளிந்து கொண்டான். ஏன்னா யாரெல்லாம் தைரியமா பேசுறார்களோ அவர்களெல்லாம் அடித்து கொண்டு போட்டார்கள். பிரசங்கிமார்கள் அன்றைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன? மேசி அவனிடத்தில் வழி நடத்தணும், வழி நடத்தலை. அதனால தான் இயேசு சொல்கிறார், இதெல்லாம் செய்யாதவங்கெல்லாம் எப்படி குருவாக இருக்க முடியும்?
இதெல்லாம் செய்யாது. இயேசுகிட்ட கொண்டு போகாத ஒரு பாதிரி எப்படி நல்ல பாதிரியாக இருக்க முடியும்? இயேசுவை கிட்ட அவர் சிலுவையில் செய்த மரணத்தை பெரிதுபடுத்தாத ஒரு பிரசங்கியார் எப்படி பிரசங்கியாராக இருக்க முடியும் அப்படின்னு தான் சுட்டி காட்டுறார். இருக்கிறீங்களா? ஸோ கிறிஸ்துவும் பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு உன்னத பெரிய போதகராய் அவர்கள் இருக்கிறார். எங்கே உங்கள் முன்னாடி நிற்கிறவங்கெல்லாம் ஒரு சாதாரண ஆட்கள் தான், உங்களை மாதிரி ஒரு சகோதரர் தான். ஆனால் ஒரு உன்னத அழைப்பு இருக்கிறது, உன்னத பொறுப்பு இருக்கிறது. அதனால் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அது நடக்குதா? அதை மட்டும் பார்த்துங்க. இப்படி ஒரு பிரசங்கியார் பண்ணலைன்னா மனதை விஷமாக்கிடுவார். மனதில் விஷமாயிடும். மனதை விஷமாக்குவது, விஷத்தன்மை கலந்துரும். அதில் ஏதோ தப்பாக சொல்லி கொடுத்துருவார். ஒரு சபைக்கு போயிருந்தேன். என்னை பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன பையனாக இருக்கிறேன். இவர் என்ன பிரசங்கம் பண்ணிடுவாருங்க, இவர் என்ன பிரசங்கம் பண்ணுற போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு பிரசங்கமே கொடுக்கல எனக்கு. அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். சரி கொஞ்ச நேரம் கொடுத்தார். கடைசியாக ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் கொடுத்தார். நீங்கள் பேசுங்க. சரி அவர் பேசுகிறதையாவது கொஞ்சம் கேட்போன்னு நான் உட்காந்து கேட்டால் சரக்கே இல்லைங்க. அதில் என்ன பாஸ்டர் சரக்குலாம் பேசுகிறாரு? ஒன்றுமே இல்லைங்க. இந்த ஜனங்க எப்படி வாழ்வடைவாங்க? எனக்கு கிடைச்ச நேரமும் ரொம்ப குறைவு. நான் பேசி முடித்த பிறகு அங்கே இருந்த விசுவாசிகள் சிலர் முடிஞ்சு போகும்போது என்கிட்ட சொன்னாங்க, ஐயா இதெல்லாம் காணல் நீர் மாதிரியா, எங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம், அடிக்கடி கொஞ்சம் வாங்கலைன்னாரு. நான் எப்படி வர்றது? உங்கள் பாஸ்டர் கூப்பிட்டா தான் வர முடியும். அப்படியே கூப்பிட்டும் 1/4 மணி நேரம் தான் கொடுக்குறாரு. நான் என்ன பண்ணுறது? சரி என் பிரசங்கம் முடிஞ்ச பிறகு காணிக்கைக்காக ஒரு பாடல். பெண்கள் அந்த சைடில் தான் உட்காரணும், ஆண்கள் இப்படி தான் உட்காரணும். இங்கெல்லாம் பாருங்க, எல்லாம் ஒன்றா அங்கங்கே உட்காந்துருக்குறீங்களே. இங்கே அப்படிலாம் உட்காரலாம், தப்பு இல்லை. நீங்கள் எங்கே வேணாலும் உட்காரலாம், யார் கூட வேணாலும் உட்காரலாம். கணவன் மனைவியாக உட்கார்றது தப்பு இல்லை. அப்படி தான் இருந்தோம். நாங்கள் எல்லாம் பிரித்து வச்சுருந்தோம். நடுவில் ஒரு கோடு இருக்குதே, அது ஆண் பக்கம் பெண்கள் பக்கம். இப்போ கூட சில பேர்கிட்ட கேட்டிங்கன்னா ஜென்ஸ் சைடாக சொல்கிறீங்க, நாங்கள் அப்படிலாம் வைக்கவே இல்லை. ஆனால் இப்போ சொல்கிறாங்க, இப்போ கூட பேசுகிறவங்க சொல்கிறாங்க ஜென்ஸ் சைடா லேடிஸ் சைடா. இப்போ எனக்கு எந்த சைடுனே தெரியல, எல்லாமே ஒரே சைடு. ஆனால் அந்த சபையில் 2 பிரிவு, இந்த சைடு ஆண்கள், இந்த சைடு பெண்கள். காணிக்கை பாட்டு கடைசியாக அவங்க காணிக்கை எடுக்கிறாங்க. காணிக்கை பாட்டு. பாட்டு என்ன? மாயை மாயை எல்லாம் மாயை, மாயை எல்லாம் மாயை, புருஷனின் அன்பு மாயை மாயை. மனைவிலாம் பாடுறாங்க, மனைவியின் அன்பு மாயை. இவங்க எப்படி போய் வீட்டில் குடும்பம் நடத்துவாங்க? கோயிலில் இவங்க வாயை திறந்து என்ன சொல்லிட்டு போகிறாங்க? இந்த புருஷன் அன்புலாம் பொய், நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனால், நாளைக்கு அவர் எதனா வாங்கின்னு வந்து கொடுத்தா என்ன நடிக்கிறியா? அங்கேதான் ஆரம்பிப்போம். அன்பே வராது, நம்பிக்கையே வராது. ஒரு சபை என்ன செய்யணும்? நம்பிக்கை இல்லாத வீட்டிலேருந்து வரீங்க, நம்பிக்கையே இல்லாமல் வந்திருக்கிறீங்க, விடி காலமே இல்லாமல் வந்திருக்கிறீங்க. இங்கே வந்து உட்கார வச்சு எல்லாம் மாயையாக இருக்கிறதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஆமாம், மாயை தான். இந்த உலகம் பாவத்தினால கரைப்பட்டு இருக்கிறதுனால எல்லாமே மாயை தான். ஆனால் தேவ அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறதுனால, பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவேளையில் தம்முடைய அன்பை உங்கள் இருதயத்தில் அளவில்லாமல் ஊற்றி இருக்கிறதுனால, நீங்கள் போய் மறக்கவும் மன்னிக்கவும் முன்னேறி செல்லவும், இதே குடும்பத்தில் போய் திரும்பவும் ஒன்றாய் வாழவும் உங்களை ஊக்குவித்து கொண்டிருக்கிறார் இந்த காலவேளை. இதெல்லாம் நடக்கணுங்க. அதனால தான் அந்த மாதிரி பாட்டெல்லாம் எடுத்து பாடுறது கிடையாது. அதெல்லாம் பாட அனுமதி கிடையாது. நான் சொன்னேன், அந்த பிரதர்கிட்ட கேட்டேன், வாரம் வாரம் பாடுவீங்களா இந்த பாட்டுன்னு? இல்லை யாரு எப்போனா ஒரு முறை பாடுவோம். இந்த மாதிரி பாட்டெலாம் பாடாதீங்க. எதுவும் மாயை கிடையாது, எல்லாம் உண்மை. உங்கள் குடும்பத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. உங்களுக்கு கணவனாக கொடுத்த தேவன் ஒரு அர்த்தத்துக்காக, ஒரு நோக்கத்துக்காக கொடுத்துருக்கிறார். ஆமாம், அவங்க செய்கிறது எல்லாம் கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்குது, வெறுப்பை கொண்டு வந்துடுது. ஆனால் தேவனுடைய கிருபையோ, தேவனுடைய அன்போ, தேவனுடைய வார்த்தையோ உங்களை இந்த காலவேளையில் பலப்படுத்தி
போய் என்ன செய்ய முடியலையோ அதை செய்ய வைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். என்னெல்லாம் அன்பு கூற முடியாத ஒரு மனிதர்களாக இருந்தால் இன்றைக்கு நீங்கள் முந்திக் கொள்ள போகிறீங்க. யூ கோயிங் டு மூவ் ஃபார்வர்ட். நீங்கள் போய் முந்திக்க போகிறீங்க. அவங்க நேசித்த பிறகு நேசிக்கலாம் இல்லை, நீங்கள் முந்திக்க போகிறீங்க. நீங்கள் போய் நல்லா குழம்பு செய்ய போகிறீங்க, நல்ல சூடாக சாப்பாடு செய்ய போகிறீங்க. நீங்கள் எல்லாம் நல்லா உட்காந்து அன்பை பரிமாறிக்கொள்ள போகிறீங்க. நீங்கள் எல்லாத்தையும் மறக்க போகிறீங்க, வாழ்ந்து காட்ட போகிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. எழும்பி நிற்போம், ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாருக்கெல்லாம் இந்த கால வேலை பிரயோஜனமாக இருந்துச்சு? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நல்லவர். எங்களை அழைத்து இந்த கால வேளையில் எங்களோடு பேசியிருக்கிறீர். எங்கள் இருதயத்தை தேற்றி இருக்கிறீர், தைரியப்படுத்தி இருக்கிறீர். மாறாது என்ற நினைவுகள், எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு எங்கள் எண்ணங்களிலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சகலத்தையும் செய்ய வல்ல தேவன் இன்றைக்கு என்னால் கூடாதது, உன்னால் கூடாதது தேவனால் கூடும் என்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறீர். அன்பு கூற, மன்னிக்க, முன்னேறி செல்ல எங்களை ஊக்குவித்திருக்கிறீர். உடைய சபை கூடி வருகிற நோக்கம், வசனத்தின் நோக்கம், போதிக்கிறவருடைய நோக்கத்தை இந்த காலவேளை எங்களுக்கு காண்பித்திருக்கிறீரே. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஓ எங்கள் கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இதையெல்லாம் நாங்கள் தழுவிக்கொள்ள, இதையெல்லாம் உறுதியாய் பிடித்து கொள்ள, உமக்குள்ள இன்னும் ஓங்கி வளர எங்களுக்கு கிருபை செய்யும் கர்த்தாவே. இங்கே வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய கனவு, தரிசனங்கள், லட்சியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவேறட்டும். அவருடைய பயங்கள் நீங்கட்டும். அவர்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. குறிப்பாய் பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் கூட உம்முடைய கரம் இருக்கட்டும், உம்முடைய சமூகம் அவர்களுக்கு முன்னே செல்லட்டும். அவர்கள் சாதிக்கட்டும் ஆண்டவரே, அவர்கள் ஜெயிக்கட்டும் ஆண்டவரே. அவர்களை ஆண்டவரே உயர்த்துவீராக. அவர்களுக்கு ஞாபக சக்தியை தருவீராக, அறிவையும் புத்தியையும் ஞானத்தையும் அவர்களுக்கு தருவீராக. அவர்களோடு இருந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஓ உம்முடைய கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாரும் சொல்லுவோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you.